வாங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல? இல்லையே, கண்ணாடி போட்டுட்டு அழகா சேவப்பா டிப்டாப்பா இருந்தாங்களே, அவங்கள பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அட, உங்க உடம்புக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையான்னு கேட்டேன். ஏண்டி ஏண்டி யாருமே தெளிவா பேச மாட்டீங்களே? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாக்டர் தான் அட்மிட் ஆனால இருக்கும் போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? சரி, அதை விடு. என்ன வீட்டுல சமையல் வாசனை தூக்குது? உங்க சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்களோ? ஆமாங்க. எப்படிங்க இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் தம்பி வந்தான், அதனால வான்கோழி பிரியாணி செஞ்சேங்க. எனக்கு வயிற்று வலி, அவனுக்கு வான்கோழி பிரியாணியா? எங்க வீட்டுல இருந்து யாராச்சும் வந்தா அவங்களுக்கு பொறுக்காதே. சரி, இங்க வாங்க. பாயாசம் கொதிச்ச உடனே ஏலம் போட்டு இறக்கி வைங்க. நான் போய் அப்பளம் போஸ்ட் வந்துடுறேன். செண்பகமே செண்பகமே பெண் பொதிகை சந்தானமே. பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். இறக்கி வச்சுட்டாமா? ஏங்க இப்படி சத்தம் போட்டு ஊரையே கூட்டுறீங்க? நம்ம வீட்டுல பாயாசம் வைக்கிறது ஊருக்கே தெரியணுமா? ஏண்டி, நீ தானடி பாயாசம் கொதிச்ச உடனே ஏலம் போட்டு இறக்கி வைக்க சொன்ன? அட, பாயாசம் கொதிச்ச உடனே நுணுக்கி வச்ச ஏலக்காவை போட்டு இறக்கி வைக்க சொன்னேன். இதுக்கு இந்த கூத்தா? இவருக்கு தெளிவா மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வரணும் தான் நான் டெய்லியும் கடவுள் கிட்ட வேண்டேன். கடவுளே, இவர் எப்படியாச்சும் தெளிய வச்சிருப்பா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் மாப்பிள்ள. உங்க அக்கா தான் என்ன கொஞ்சம் குழம்பிட்டா. ஆமா மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க உங்க தெளிவே அடக்கல் சாமின்னு சொல்றாங்க. டீ கடை எப்படி ஓடுது மாமா? என்னது, டீ கடை ஓடுது? இல்ல மாப்பிள்ள, காலையில தான் அதே இடத்துல பார்த்து சரி அதுக்கு போய் பார்த்துட்டு வரேன். இல்ல மாமா, டீ கடை வியாபாரம் எப்படி ஓடுதுன்னு கேட்டேன். மாப்பிள்ள, நீயாவது கொஞ்சம் தெளிவா பேச மாப்பிள்ள. இவர் இப்படி தாண்டா தெளிவா பேசுன்னு சொல்லிட்டு நம்மள மொத்தமா குழப்பிடுவாரு. சரி, இப்ப நான் தெளிவா சொல்றேன். இலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க. வாடா தம்பி. ஏண்டி, இலை எப்படியும் சாப்பிடுறது? உன் தம்பி வந்திருக்கான், அவனுக்கு சாப்பாடு போடு. ஐயோ, சாப்பாடு போடதான் இலைய போட்டிருக்கேன்னு சொன்னேன். இவரு தெரிஞ்சுட்டு பேசுறாரா தெரியாம பேசுறாரா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னைக்குதான் திருந்து வாரோ. வாடா தம்பி, சாப்பிடலாம். ஏண்டி, நீங்கெல்லாம் மொட்டை மொட்டையா பேசிட்டு என்ன குறை சொல்றீங்களா? சரி, சாப்பிட வாங்க. இப்படியே ஏட்டிக்கு போட்டியா பேசி எங்க போய் முடிய போகுதோ? நான் தெளிவா இருக்கேன், என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன மாப்பிள்ள சொல்ற? அட ஆப்பு மாமா. என்ன சொல்ற? இல்ல மாமா, ஆமா மாமான்னு சொல்றேன், ஆப்பு மாமான்னு சொல்றேன். சரி, வா சாப்பிட போலாம். சார் வணக்கம். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? சார், அது வந்து உங்க பேர் என்ன? அடைக்கலசாமி. ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க போன வருஷம் வாங்கின லோன் இன்னும் அடைக்கல? அடைக்கலசாமி. ரெண்டுமே அடைக்கல சாமியா? சரி, அதான் விடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எளிய தங்க நகையின் பேர்ல கடன் தரன் போர்டு போட்டிருந்தது, அதனால வந்தேன் சார். ஓ, அதுவா? எத்தனை பவுன் இருக்கு சார்? அது எத்தனை வேணா வச்சுக்கலாம். என்ன சார், நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னாதானே சார் என்னால ஏதாச்சும் பண்ண முடியும். சரி, ஒரு பேப்பர் கொடுங்க. தங்க நெக்லஸ் இந்தாங்க சார். என்ன சார் இது? தங்க நெக்லஸோட பேரு சார். என்ன சார் விளையாடுறீங்களா? இதை வச்சு நான் என்ன பண்றது? நகையை கொடுங்க சார். எளிய தங்க நகையின் பேர்ல பணம் தரன் போர்டு போட்டிருந்து, இப்ப தங்க நகை பேரை தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு பவுனுக்கு 10,000 ரூபாய்னா 50,000 ரூபாய் சார். சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்ன சார், வந்த கஸ்டமரை துரத்தி அனுப்புறீங்க? சார், நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நகையை கொண்டு வந்தா அதை எடை போட்டு பவுனுக்கு 10,000 ரூபாய் தருவோம். இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி தந்தா நான் என்ன பண்றது?
இவ்வளோ தெளிவாலாம் போர்டில் எழுதி போலையே. தங்க நகையின் பேர்ல பணம் தரன் போர்டு போட்டிருந்தது. இங்க வந்தா மக்களை ஏமாத்துறீங்க சார் நீங்க. ஓஹோ, சரி இந்தாங்க சார், இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்க. இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க சார் உங்கள் பணம். மாதம் மாதம் கரெக்டாக வட்டி கட்டிடுங்க. வட்டியா? இவ்வளோ தெளிவாலாம் போர்டில் எழுதி போலையே. அதெல்லாம் முடியாது சார். சார் சார் என்ன சார் பேப்பரை காமிட்டு ஏமாத்துறீங்க? எல்லாம் பாருங்க சார், அதில் 50,000 ரூபாய் பணம் இருக்கு. பணமும் கொடுத்தாச்சு, கையெழுத்தும் வாங்கியாச்சு. 6 மாசத்துக்குள்ள அசலும் வட்டியும் கட்டிடுங்க. நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ. சார் சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். எனக்கு 50,000 ரூபாய் கடன் வேணாம் சார். நான் கையெழுத்து போட்ட பேப்பர் மட்டும் கொடுத்துருங்க சார். என்கிட்ட இருந்து வாங்கின 50,000 ரூபாய் கடனை கட்டிட்டு பேப்பரை வாங்கிக்கோங்க சார். சார் சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நான் 50,000 ரூபாய் கடன் வாங்கவே இல்லையா சார்? இப்போதான் நீங்கள் கொடுத்தேன். வணக்கம் சார். என்ன மாமா நீங்க இங்க ஏறீங்க? சேகர், இவர் உங்க மாமாவா? ஆமா சார். தெளிவா பேசி ஒரு பேப்பர் வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. என்ன மாமா இது மட்டும் அக்கறை தெரிஞ்சா என்ன ஆகும்? மாப்பிள்ள நான் 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன்னா வாங்கலையானே குழப்பமா இருக்கு மாப்பிள்ள. சேகர், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அவசரமா வெளியே போறேன். இந்த டேபிள்ல இருக்க பேப்பரை உங்க மாமா கிட்ட கொடுத்துருங்க. திக்குமுக்கு ஆடிட்டு இருக்க உங்க மாமா தெளிவாயிடுவாரு. நான் உங்களை ஈவினிங் பார்க்குறேன். பாய். ஓகே சார். இவரு உங்க ஃப்ரெண்டா? ஆமா மாமா. மேதாவி மாதிரி தெளிவா பேசுங்கன்னு சொல்லி இவரு கொஞ்ச நேரத்துல எனக்கு கொலை நடுங்க வச்சுட்டாரு. வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், யாரையும் தெளிவா பேசுங்கன்னு சொல்லவே மாட்டேன். அவங்க பேசுறத பார்த்து அவங்க சூழ்நிலையை நான் புரிஞ்சுப்பேன். இனிமேட்டு நான் உண்மையாலே ரொம்ப தெளிவா இருக்கேன். நன்றி, வணக்கம்.